அன்பிற்கினி நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில நோக்கம் ரொம்ப முக்கியமா? முக்கியம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நோக்கங்கள் இல்லாத மனுஷன் ஒரு தவறான வழிமுறையை எடுத்துட்டு போறான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தொழில் தொடங்க போறேன். என்னுடைய நோக்கம் தொழில் தொடங்குறது அப்படின்னுவாங்க. தொழில் என்ன தொடங்க போறீங்க அப்படின்னு உங்களுடைய நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தோடைய உங்களுடைய செயல்முறைகள் என்ன, உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு உங்களோட நோக்கம் இருக்கணும். என்னுடைய சிந்தனையும் என்னுடைய நோக்கமும் ஒரே மாதிரி அமையுது அப்படின்னால், ஒரு தொழில் எடுக்கிறீங்க, அப்போ அந்த தொழிலுக்கு என்ன பண்ண போறீங்க, அந்த தொழிலுக்கு உண்டான சிந்தனைகளும் வேலைகளும் செயல்பாடுகளும் உறுதியாக இருக்குதான்னு முதல் பார்க்கணும். அப்போ அந்த நோக்கங்களுடைய நீங்கள் பயணிக்கணும். நான் நோக்கங்களை ஒன்று வச்சிருப்பேன், ஆனால் செயல்முறை ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? நான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு XY ஏதோ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போறேன். ஓகே, அந்த நிறுவனத்துக்கு என்ன வேணும்? பணம் வேணும், இடம் வேணும், வேலை செய்கிற ஆட்கள் வேணும். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஆனால் நான் பணம் ரெடி பண்ணிட்டேன், ஆட்களை ரெடி பண்ணிட்டேன். ஆனால் என்ன வேலை கம்பெனி செய்யறது, என்ன ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. அப்போ உங்களோட நோக்கம் என்னாவது ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ என்னுடைய நோக்கம் என்ன? ஒரு நிறுவனத்தில் இந்த விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங் பண்ணிடணும் நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தோடு என்ன டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், அந்த நிறுவனத்தை எப்படி டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற உள் சிந்தனையோடு இருக்கணும். அப்போ அந்த சிந்தனையும் அந்த நோக்கமும் ஒரே கோட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த நோக்கம், நீங்கள் எடுத்த நோக்கம் செயல்படும். நான் மருத்துவராக போகிறேன், என்னுடைய நோக்கம். நான் டாக்டராக போகிறேன், என்னுடைய நோக்கம். என்ன கல்வியாளர் போகிறேன், அது என்னுடைய பைலட் ஆக போகிறேன் நோக்கம். அப்போ நோக்கத்தை உருவாக்கிட்டீங்க இல்லையா? நோக்கத்தை உருவாக்கிட்ட பிறகு அந்த செயல்முறையும் அந்த வடிவமும் கொடுத்தால் மட்டும்தான் அந்த நோக்கத்துக்கு உண்டான சக்தியான பார்வை உங்ககிட்ட இருக்கும். நன்றி, வணக்கம்.